போச்சு என் குடும்பமே. அந்த பிள்ளைகளை பாருங்க, அப்பா நான் பிள்ளைகளை எப்படி வளர்த்தா இப்படி பண்ணி கொடுத்துருக்கேன் வாழ்க்கைய. ஐயோ அப்பா, கடவுள் கருணையே இல்லையா? 10 வருஷத்துல என் குடும்பத்துல எத்தனை உயிரை பிடுங்குது. ஐயோ அப்பா, நிச்சயமாக மாற்றிச்சுமா என் மகளை பாருங்க, என் மகளை பாருங்க. என்ன செய்வேன் பிள்ளைங்களா? கோவையில் மாநகராட்சி கழிவுநீர் உந்து நிலையத்தில் உள்ள தொட்டியில் விழுந்து 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள இந்த உந்து நிலையத்தின் நிலத்தடி தொட்டியில் மோட்டார் பழுது ஏற்பட்ட நிலையில் அதனை சரி செய்வதற்காக சென்ற இருவரில் அர்ஜுன்ராஜ் என்பவர் தொட்டியிலிருந்து ஏணி மூலம் மேலே ஏறும்போது சுற்றுச்சுவரில் தலையிடித்து உள்ளே விழுந்ததாக கூறப்படுகிறது. அவரை காப்பாற்றுவதற்காக சுரேஷ் என்பவர் தொட்டிக்குள் இறங்கிய போது விஷவாயு தாக்கி மயங்கி அவரும் கழிவுநீருக்குள் விழுந்ததாக கூறப்படுகிறது. தீயணைப்புத் துறையினர் சுமார் 6 மணி நேரம் போராடி தொட்டியில் இருந்த தண்ணீரை 2 பெரிய மோட்டார்கள் மூலம் வெளியேற்றிய பின் இருவரது சடலங்களும் மீட்கப்பட்டன. பன்னீர்செல்வம், தொழிற்சங்க தலைவர், சமூக நீதி கட்சி. கோயம்புத்தூர் மாநகராட்சியில தொடர்ந்து நாள்தோறும் இந்த மலக்குழி மரணங்கள் பல்வேறு வகையில் நடைபெற்று இருக்குது. கடந்த ஆண்டு மட்டும் 54க்கும் மேற்பட்ட மரணங்கள் தமிழ்நாடு முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர்ல திறந்தவெளி கால்வாய்களை மலக்குழிகளை பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி தான் இறங்கும்னு சொல்லி பல நீதிமன்றத்தில் பல வழக்குகளை நடத்தணும். தமிழ்நாடு ஆதிராவர் ஆணையத்தில் கூட கொடுக்கப்பட்ட புகாரில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக மாநகராட்சி ஆணையாளர் ஒரு கடிதம் கொடுக்கிறாரு. நாங்க பாதுகாப்பு உபகரணங்களை எல்லாம் பயன்படுத்தி தான் அவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நடைபெற்ற இந்த மரணத்திற்கு மாநகராட்சி ஆணையாளர் தான் காரணம். மாநகராட்சி ஆணையாளருடைய சம்பளத்துல தான் இந்த பணத்தை பிடிச்சவங்களுக்கு, இந்த இறந்தவங்களுக்கு பாதிப்பு தரணும். தொடர்ந்து நாங்க பல போராட்டங்களை நடத்திட்டு இருக்கோம். பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம தான் மாநகராட்சி பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. ஆதாரப்பூர்வமா அளித்தும் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இங்கிருந்து வெளி மாவட்டங்களை சேர்ந்த இந்த மலக்குழிமர் நாங்கள் தொடர்ந்து போராடுவதனால வெளி மாவட்டங்களுக்கு இந்த கல்வி அறிவு இல்லாத மக்களை கூட்டிட்டு இந்த வேலைக்கு திட்டமிட்டு அனுப்புறாங்க. தொடர்ந்து மலக்குழி மரணங்கள் இங்கே நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் கோயம்புத்தூர்ல பெரிய மாநகராட்சி இங்க இருக்க மாநகராட்சியில பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம வேலைக்கு பயன்படுத்த கூடாது என்பது தெரிந்தும் கூட இங்க இருக்கிற ஒப்பந்ததாரர்கள் இந்த பணி செய்யறாங்க. இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உடந்தையா இருக்கிறதுனால இந்த மரணங்கள் ஏற்படுகிறது. மாநகராட்சி நிர்வாகம் நாங்கள் ஏற்கனவே 2021 ஒரு வழக்கு நடத்திட்டு இருக்கிறோம். இங்க மலக்குழி மரணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கே பாதுகாப்பு உபகரணங்கள் பல நோய்களுக்கு ஆளாகிறாங்க. இது கல்வி அறிவில்லாத வேறு மாவட்டங்களை சேர்ந்ததான் கூட்டிட்டு வராங்க. இங்கே கோவை மாநகராட்சியில நாங்க தொடர்ந்து பல பிரச்சாரங்களை நடத்திட்டு வரோம். இந்த வேலைக்கு பயன்படுத்தக்கூடாதுங்கிற கொசுக்களை நீங்க டெங்குக்கு விளம்பரப்படுத்துறீங்க. எல்லா அலுவலகங்களுக்கு முன்னாடி மலக்குழியில மனிதர்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி விளம்பரப்படுத்த மறுக்கிறாங்க இந்த மாநகராட்சி நிர்வாகம். எந்த இது இன்னைக்கு எல்லாத்துக்கும் இயந்திரங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கோயில மணி அடிக்கிற கூட இயந்திரங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா 140 ராக்கெட் கொண்டு போறாங்க வெளிநாடுகளுக்கு. ஆனா இந்த இயந்திரங்களுக்கு நீங்க விமான நிலையத்தில் இதே மலக்குழிக்கு இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இங்க மாநகராட்சி மனிதர்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இது கேட்பதற்கு யாரும் இல்லைங்கிறனாலதான் மாநகராட்சி அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த பணியை செய்யறாங்க. இந்த மலக்குழி மரணத்திற்கு காரணம் மாநகராட்சி ஆணையாளர் தான் பொறுப்பு. இன்னைக்கு மாநகராட்சி ஆணையாளருடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்த இந்த தொழிலாளிக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் பதிலாக அவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும். இந்த அதிகாரிகள் மேல மலக்குழி மரணங்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நாங்கள் வலியுறுத்துறோம்.